எங்கும் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறார் சன் டிவி நேயர்களுக்கு உங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னைக்குமே நம்ம நிகழ்ச்சிக்கு மணிமகளும் நம்ம சிறப்பான ஜட்ஜஸ் மதன் பாபு சார் அவர்களுக்கும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் அன்பு தொகுப்பாளிக்கும் நன்றியை சொல்லி இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினரை பத்தி உண்மையா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சார். அதாவது ஒரு பையன் போன் அடிச்சிருக்கான் ஒரு பிள்ளைக்கு பிட்ட போடணும்ட்டு. போனை எடுத்து டேடி மம்மி வீட்டில் இல்ல தடை போட யாரும் இல்ல அப்படின்னா அது சொல்லிச்சு நீ டாவடிக்கிற பிள்ளை நானே இல்ல நீ பண்ணது ராங் நம்பர். அப்படி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருக்கிற கவிஞர் விவேகா சார் அவர்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? வழக்கம் போல ஸ்டாண்ட் அப் காமெடி தான். ஆமா சார், சூப்பரா பண்ணுவீங்க, அசைச்சிருங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது என்னைக்குமே ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நட்பு மலர வேண்டும் என்றால் பேசிக் கொள்ளுங்கள், பேசியே கொள்ளாதீர்கள். அது நம்ம விஷயத்துல கரெக்டா நடக்கும். ஏன்னா என்னைக்குமே நான் மேடைகள்லாம் பேச போறோம்ல, எந்த ஊருக்கு நான் பேச போனாலும் என் பேச்ச கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்து முன்னாடி சீட்ல உட்காந்துருவார். எந்த மேடைக்கு மதுரையில பேச போனே வந்து முன்னாடி உட்காந்துருந்தார். சேலத்துல ஒரு நிகழ்ச்சி பேச போறேன் முன்னாடி வந்து உட்காந்துருந்தார். திண்டிவனத்துல ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில முன்னாடி வந்து உட்காந்துருந்தார். திண்டுக்கல்ல ஒரு நிகழ்ச்சி அதுலயும் வந்து முன்னாடி உட்காந்துருந்தார். பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 6 அடி மாலையை தூக்கிட்டு மேடைக்கு வந்துட்டார். 6 அடிக்கு மாலையை தூக்கிட்டு வந்து மேடையில போட்டார். எனக்கு பதறி போனேன், என்னையா எதுக்கு இந்த மாலை? ராமகிருஷ்ணா எதுவும் பேசாத, உன் பேச்ச கேட்டுதான் நான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பேசுற நான் பிச்சை எடுத்துட்டு திர்றேன், நீ எப்படா கோடீஸ்வரனா அப்படின்னு. ஒன்னும் பேசாத, நீ உன் பேச்ச கேட்டுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பணக்காரனா இருக்கேன். அப்படியா, என் பேச்சு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேச ஆரம்பிச்சோனியா கீழே இருக்கிற பூரா தூங்குறியான், நான் பிட் பாயிண்ட் அடிச்ச பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு. அவன் இதே மாதிரிதான் ஒரு 6 பேர் கிளம்பி வந்தாங்க மதுரையில இருந்து. அதாவது சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்றது இதுதான். எங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தாங்க ஒரு 6 பேர். என் பேச்ச கேட்கணும்ட்டு நல்லா பேசி முடிச்சுட்டு இருக்கிறப்ப பார்ட்டிக்கார நிகழ்ச்சிக்கார்ட்ட கேட்டேன், எங்க ஊர் மதுரையில இருந்து ஒரு 6 பேர் என் பேச்ச கேட்டு வந்தாங்களே, எங்க அவங்க அப்படின்னு. 3 பேர் தூங்கிட்டாங்க. சரி, மிச்சம் 3 பேரு தூக்குல தொங்கிட்டாங்கடா, தூக்குல தொங்கிட்டாங்க, இப்படியா பேசி சாவடிப்பு அப்படின்னு. அந்த மாதிரி சாதாரண இன்னும் சொன்னா நமக்குலாம் வந்து என்னைக்குமே ஹைலைட்டான அது வந்து ஸ்கூல் பசங்க ஜோக்ஸ் எப்பயுமே அதை எடுப்போம். ஏன்னா இப்ப வந்து பள்ளிக்கூடத்துலாம் கூட சார் வாதியார் வந்து எங்களுக்கே சொல்றாங்க, இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறாங்க, இங்க எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னு அப்படி அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. போய் சொல்லுங்க. அந்த மாதிரி அன்னைக்கு தமிழ் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது தமிழ் மொழியோட சிறப்பெல்லாம் சொல்லிட்டு ஒரு பையன் எழுப்பினார், தம்பி உலகத்துல இருக்கிற மொழிகள்லயே சிறந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான், ஏன்னா தமிழ் மொழியில மட்டும்தான் துணை எழுத்து இருக்கு அப்படின்னாரு. இவன் சொன்ன, அப்ப தலையெழுத்து எந்த மொழியில இருக்கு அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை முடிக்கிறது ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு அசால்ட் எழுதினார், குருவே துணை எழுதுறா அப்படின்றாரு. நம்ம பையன் பார்த்தான், அந்த வேய மட்டும் தள்ளி போட்டான், குரு வேதனை ஆகி போச்சு. சாதாரணமா ஒரே வார்த்தையில முடிக்கிறது அன்னைக்கு ஒண்ணு கிடையாது. சார் பாடம் நடத்திட்டு இருக்கிறப்ப ஹெட் மாஸ்டர் வந்தாரு அங்கிருந்து. ஏண்டா தமிழ் வாத்தியார் என்ன பண்ணாரு, பாவம் அப்பாவி மனுஷன், அவரை ஏன்டா கீழே தள்ளி விட்டீங்க? அவரை பார்த்தா உங்களுக்கு மஞ்சமாக்கியான தெரியுதா, ஏன் அவரை போய் கீழே தள்ளி விட்டீங்க? 4 பேர் எந்திரிச்சாய். சார் நாங்க ஒண்ணும் பண்ணல, அவர் தான் நேத்து சொன்னாரு, நாளை காலை வாருங்கள், நாளை காலை வாருங்கள், நாளை காலை வாருங்கள். அதைத்தான் ஏன் நான் செஞ்சோம், அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்டா. சாதாரணமா இன்னும் சொன்னா அதை பாடாப்படுத்து நம்ம பேருக்கு தான். அன்னைக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாரு. ஒரு 4 பேர் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. உடனே அவர் கேட்டாரு, ஏண்டா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் கவனிக்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னாரு. நீங்க எடுத்த பாடத்தை திரும்ப எடுங்க, இதுக்கு மேல தண்டனை உலகத்திலே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏண்டா பாடம் நடத்துறப்ப பேசாதீங்க, பாடம் நடத்துறப்ப பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை சொன்னீங்கன்னு என்னலையா சார் அப்படின்னு இருக்கா. அவர் சொன்னது 2வது பீரியட் இங்கிலீஷ் பீரியட் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. சார் நீங்க எல்லாம் என்னத்த இங்கிலீஷ் நடத்துறீங்க, நானா போஸ்ட் மூலமாவே இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னா. தபால் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். தபால் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டியா, எங்க சொல்லு அப்படின்றாரு. சார் போஸ்ட் அப்படின்னு இருக்கான். கத்துக்கிட்டதே 2 வார்த்தை தான். அந்த நேரம் பார்த்து ஒரு லேட்டா வந்தேன், கூப்பிட்டாரு, அந்த மடப்பையில தினம் ஸ்கூலுக்கு லேட்டா தான் வர, இப்ப எதுக்கு அந்த கடிகாரத்தை மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்றாரு. சார் நான் லேட்டா வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், கடிகாரம் இருந்ததுனால தானே உங்களுக்கு தெரியுது அப்படின்னு இருக்கான். அப்பாவை கூப்பிட்டு அப்படின்றாரு. போனேன், 1 மணி நேரம் கழிச்சுதான் வந்தேன். ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டு உங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னேன்ல, எங்கடா அவரு அப்படின்னு. அவர் ஆபீஸ்க்கு லேட்டா போனதுக்கு அவங்க அப்பாவை கூட போயிருக்காரு அப்படின்னு இருக்கான். சாதாரணமா நடக்கும். அடுத்து மேக்ஸ் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. 1 மணி நேரம் பாடம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு பையல கூப்பிட்டாரு. இன்னைக்கு 1 மணி நேரம் பாடம் நடத்தினேன்னு உனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னாரு. பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, வேற என்ன பிடிச்சிச்சு? 1 மணி நேரம் நடத்தினடா, இன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னாரு. என் உயிரத்தாயா எடுத்த, வேற என்ன எடுத்த? சாதாரண நல்ல நகைச்சுவை வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கும். ஒண்ணு சொன்னா எதற்காக இப்படி ஒரு நகைச்சுவை எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு செயற்கை தரமான ஒரு வாழ்க்கையில பார்த்தோம்னா வீடுகள் பெருகிருச்சு, ஆனா குடும்பங்கள் சின்னதாயிருச்சு. அதே போல பாத்தீங்கன்னா மருத்துவம் பெருகிருச்சு, உடல் நலம் குறைஞ்சிருச்சு. நிலால போய் கான்டாக்ட் வச்சிருக்கேன், ஆனா நிஜங்களான உறவுகள்கிட்ட கான்டாக்ட் கிடையாது. வெறுப்பு பெருகிருச்சு, சிரிப்பு கம்மியாயிருச்சு. அதனால இந்த மாதிரி செயற்கை தரமான வாழ்க்கையில நம்மள நம்ம உற்சாகமா வச்சுக்கணும்னா
என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சிரிப்பை தான் நம்ம நிகழ்ச்சி வார வாரம் தந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வெல்டன் ராமகிருஷ்ணன், உங்க பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரே பார்க்கறதுக்கு ஒரு கல்லூரி மாணவர் மாதிரி தான் இருக்காரு. கல்லூரி மாணவரா நீங்க? இந்த கல்லூரிகள்ல தான் வந்து நிறைய நகைச்சுவைகள்லாம் நடக்கும். நான் கல்லூரி படிச்சப்ப எனக்கு ஒரு சீனியர் இருந்தாரு, பெரிய அலம்பல் பண்ணுவாரு. திடீர்னு கூப்பிட்டு நான் மிமிக்ரி பண்றேன் அப்படின்னுவாரு. சரி பண்ணுங்க அப்படின்னா அவர் நான் சிம்மக்குரல்ல சிவாஜி மாதிரி பேசுறேன்னு அப்படி ஆரம்பிச்சாருன்னா நகைச்சுவை நடிகர் செந்தில் மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன கூப்பிட்டாரு, வாங்க நான் வந்து கிருபானந்த வாரியார் மாதிரி பேச போறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு பேசி முடிச்சிட்ட உடனே பாத்தீங்கன்னா அது பூர்ண விஸ்வநாதன் மாதிரி இருக்கு, பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது வந்து என்னங்க சரியில்லைங்கன்னு சொன்னாலும் அவர் வந்து கோச்சுப்பாரு. அப்பதான் சொன்னேன், ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, கிருபானந்த வாரி மாதிரி ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, அவரே நினைச்சா கூட இப்படி பேச முடியாதுன்னா பாருங்களேன் அப்படின்னு. அவரும் சிரிச்சிட்டு போயிட்டாரு. அது மாதிரி கல்லூரிகள் வந்து நிறைய நகைச்சுவைகள் நிரம்பி இருக்கிற இடம். என்னோட ஃப்ரெண்ட் மிமிக்ரி பண்றேன்னு வருவாரு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் என் குரல்ல பேசினா எப்படி இருக்கும், இவர் குரல்ல பேசிப்பாரு. அப்புறம் எம்.ஆர். ராதா அவர்கள் என் குரல்ல பேசினா எப்படி இருக்கும், இவர் திருப்பி அதே பேசுவார். பேசிட்டே இருப்பாங்க ஓன்னு கத்துற வரைக்கும். அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணாரு இவரு. வித்தியாசமா சொன்னாரு. இன்னைக்கு கொஞ்சம் உண்மைகளையும் பேசினார். 6 பேர் மதுரையில இருந்து வந்தாங்க, இதெல்லாம் எப்பவுமே சொன்னதில்லை. இன்னைக்கு கொஞ்சம் உண்மை. ஆமா, 6 பேர் பேச்ச கேட்க வந்ததே பெரிய விஷயம். 3 பேர் தூங்கிட்டான், 4 பேர் தொங்கிட்டான். இதுதான் மேட்ரு. இப்பதான் தெரியுது ராமகிருஷ்ணனை ஏன் தனியா வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்கன்னு. அங்க 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்க. போனா இந்த 3 பேரோட போட்டோம் பெரிய கூட்டம் சேர்ந்து பெரிய அளவுல நடத்தக்கூடாது. வீட்டுக்கு மட்டும் சின்ன குழந்தைக்கு பர்த்டே வீட்டோட கொண்டாடுறோம், நீங்க அப்படி ஓரமா நின்று ஒரு 4 ஜோக் சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டாதவங்க 4 பேர் வராங்க. என்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணும். நானுன்னு சொல்லக்கூடாது, யாரோன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஓகே ராமகிருஷ்ணன், சூப்பரா பண்ணி. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பத்தி நம்ம சீஃப் கெஸ்ட் அண்ட் நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் them on stage please. ஓகே விவேகா சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நீங்க நேரடியா பாத்திருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நிஜமாவே வந்து 1 மணி நேரம் இந்த உலகத்தை விட்டு வெளியில வந்து வேற கிரகத்துல வசிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒவ்வொருத்தையும் ஒரு அசாத்தியமான திறமை இருக்கு. அந்த திறமைகளை எல்லாம் இங்க ஒருங்கிணைத்து குவித்து மிக சிறப்பாக செயல்படுத்துகிற இயக்குனர் ராஜ்குமாருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜமாவே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அழகா இருந்தது, அற்புதமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க சொல்லப்படுகிற அத்தனை நகைச்சுவை துணுக்குகளாகட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. அதாவது கூறியது கூறல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி சொன்ன ஜோக்ஸ சொல்லாம வித்தியாசமான நகைச்சுவைகளை சொல்வது, வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து செய்து காட்டுவதுங்கிறத வந்து இங்கதான் பார்க்க முடியுது. அதனாலதான் இன்னைக்கு வந்து மக்களிடத்துல வந்து அசத்த போவது யார் நிகழ்ச்சி வந்து பெரிய வெற்றி அடைந்து எங்க போனாலும் இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுற அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். இது வந்து கெஸ்ட் அசத்துற நேரம். நீங்க இப்ப ஆட போறீங்களா, பாட போறீங்களா, இல்லாட்டி கவிதை சொல்ல போறீங்களா, இல்லாட்டி நல்ல நகைச்சுவையா நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போறீங்களா? ஒரே ஒரு நகைச்சுவை துணுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் வந்து 60 வயசு ஆன பிறகு கல்யாணம் பண்ணாராம். 60 வயசு ஆன பிறகு கல்யாணம் பண்ணாராம். உடனே அவரை பார்த்து பக்கத்துல கேட்டாங்களாம், ஏங்க இவ்வளவு நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னாராம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நல்ல மனைவியா அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அடேங்கப்பா 60 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தது வீண் போகல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படியே சரியில்லாத பொண்டாட்டி கிடைச்சிட்டான்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே வாழ்ந்துட்டு போயிடலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அவரை பத்தி சந்தோஷம் நீங்க சொல்லிட்டீங்க, அந்த மனைவியை யார் சந்தோஷப்படுத்துறது? ரொம்ப நன்றி சார். நீங்க இவ்வளவு படங்களுக்கு எழுதிட்டு இருக்கீங்க. அந்த பிஸி ஷெட்யூல்லையும் நீங்க எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்து எங்க அசத்தல் மன்னர்களை உற்சாகப்படுத்தி நீங்க கூட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்ஸ் a lot. ஓகே